பக்தியினுடைய பிரயோஜனத்தை நாம் பார்த்து வருகின்றோம். பக்தியானது பல படித்தரங்களில் இருக்கின்றது என்று பார்த்தோம். ஒரு படித்தரத்தில் இருக்கின்ற பக்தியினுடைய பலன் அடுத்த படிக்கு உயர்ந்து செல்வது என்று பல படிகளாக இருக்கின்ற பக்திக்கு சாமான்யமாக பலன் மேலே உயர்ந்து செல்வது என்று பார்த்தோம். பிறகு குறிப்பாக சில பலன்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் முதல் பலனாக நாம் பார்த்தது மனோபலம் என்று பார்த்தோம். ஆன்மீக வாழ்க்கைக்குள் வருகின்ற சாதகர்கள் தங்களுடைய குணத்தை மாற்ற வேண்டி இருக்கின்றது. அதில் தோல்விகளை நாம் மீண்டும் மீண்டும் சந்திப்போம். அந்த சமயங்களில் நமக்கு யார் பலத்தை கொடுப்பார்கள் என்றால், பக்தி என்ற பாவனையுடன் இருந்து ஈஸ்வரனிடமிருந்து நாம் பலத்தை அடைவோம். ஆகவே பக்தி, சத்சங்கம் இந்த இரண்டும் நம்முடைய வாழ்க்கைக்கு லட்சியத்தை அடையும் வரை செல்ல வேண்டிய சாதனைகள் என்று பார்த்தோம். அடுத்ததாக நாம் பார்த்தது, இரண்டாவது பலனாக பார்த்தது, உபனிஷத் ஞானத்தினால் மோக்ஷம் என்று கூறிய போதிலும் எப்படிப்பட்ட மனதில் ஞானம் வரும், மோட்சத்தை கொடுக்கும் ஞானம் வரும் என்று சொல்லும் பொழுது, மாத்ருமான் பித்ருமான் ஆச்சாரியவான் வேத என்று சொல்கிறது. எந்த ஒரு மனிதன் தாய், தந்தை, குரு முதலியவர்களிடமிருந்து அன்பை அனுபவித்து அவரவர்களிடமிருந்து எதை பெற முடியுமோ அதை பெற்றுள்ளானோ, அப்படிப்பட்ட மன நிறைவை அடைந்தவனால்தான் அறிவு அடைய முடியும். அந்த மனதில்தான் அறிவு வரும், அறிவு தங்கும் என்று உபனிஷத் கூறுகிறது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகின்றது? மன வளர்ச்சி நமக்கு தேவைப்படுகின்றது. நம்முடைய மனதில் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு குறை அல்லது ஒரு சங்கடங்கள் இருந்து கொண்டே இருந்தால் முழு மனதுடன் முதலில் சாதனைகளில் ஈடுபட முடியாது. அப்படியே ஈடுபட்டாலும் அந்த நிறையாத மனதை கொண்டு எந்த ஒரு அறிவையும் அடைய முடியாது. நாமே இந்த உலகத்தை துறந்து வந்திருந்தாலும் கூட சில சமயங்களில் வெளியுலகத்திலிருந்து நமக்கு அன்பு தேவைப்படுகின்றது. அதை நாம் பக்தியின் மூலமாக நிறைக்கலாம். உதாரணமாக, ஒரு சிஷ்யன் வீட்டை துறந்து குருகுலத்திற்கு வருகின்றான். சிறு வயதிலேயே வீட்டை துறந்துவிட்டு குருவிடம் வருகின்றான். அப்பொழுது அவன் தாய், தந்தை, உறவினர்கள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருடைய அன்பையும் அனுபவித்து கொண்டு இருந்தவன். திடீரென்று இவைகளை விட்டு அவன் துறவரத்திற்கு வருகின்றான். அப்பொழுது அவனே விரும்பி வந்திருந்த போதிலும் சில காலங்கள் அவனுடைய மனதில் அந்த குறை இருக்கும், ஒரு நிறைவின்மை இருக்கும். காரணம் என்ன? எல்லா விதத்திலிருந்தும் அன்பை அனுபவித்து வந்தவனுக்கு தன் மீது யாரும் அன்பு செலுத்தவில்லை என்றால் அதை சில காலம் அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால்தான் குருகுலத்தில் வந்தவனுக்கு குருவானவர் சில காலம் தாய், தந்தை, நண்பனை போல் அவனை நடத்துவார். துவமேவ மாதா பிதா துவமேவ என்று குரு ஸ்தோத்திரத்தில் வருகின்ற தாத்பரியம் என்னவென்றால், வருகின்ற சிஷ்யனுக்கு ஆசிரியரானவர் உணவு கொடுத்து அன்பாக உனக்கு என்ன வேண்டும் என்றெல்லாம் கேட்கும் பொழுது தாயினுடைய அன்பு அவனுக்கு கிடைக்கின்றது. பிறகு அவனுக்கு பொருள் எல்லாம் கொடுத்து பாதுகாக்கும் பொழுது தந்தையினுடைய அன்பு. இப்படி அந்த சிஷ்யன் சில காலம்
எல்லா விதத்தில் இருக்கின்ற அன்பை ஒரே ஒருவரிடமிருந்து பெறுகின்றான். பிறகு அந்த மனநிலையில் ஞானத்தை அடைந்ததற்கு பிறகு குரு அவனை அனுப்பி விடுகின்றார். அவன் நிறைவுடன் சென்று விடுகின்றான். இதே போல எப்படி ஒருவன் குருவிடமிருந்து விதவிதமான அன்பை அனுபவித்து பிறகு மனதை நிறைக்கின்றானோ அறிவினால், அதேபோல் நாம் ஈஸ்வரனிடமும் காரியத்தை செய்கின்றோம். எந்தெந்த விதத்தில் நமக்கு குறைகள் இருந்ததோ அதை ஈஸ்வரனிடத்தில் நாம் செலுத்தி நிறைவு செய்து கொள்கின்றோம். சில சமயங்களில் சரியான குரு கிடைக்கவில்லை என்றாலும் கூட நாம் என்ன செய்கின்றோம்? ஈஸ்வரனையே குருவாக பாவித்து நாம் எல்லா அன்பையும் ஈஸ்வரனிடமிருந்து பெறுகின்றோம். அதனால்தான் நம்முடைய சம்பிரதாயத்தில் ஈஸ்வரன் விதவிதமாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றார். குழந்தையாக, தாயாக, தந்தையாக, நண்பனாக. பாரதியும் கண்ணனை விதவிதமாக பாடியிருக்கின்றான். இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு என்றால், மனதை நிறைக்க, மனம் பக்குவம் வர பக்தியானது பயன்படுகின்றது. இதை நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். இனி அடுத்த பிரயோஜனத்திற்கு செல்கின்றோம். பக்தியினால் கிடைக்கின்ற அடுத்த பலன் சத்குண வர்தன ஹேதுகு. சத்குண வர்தனம். சத்குணம் என்றால் நல்ல குணங்கள், வர்தனம் என்றால் வளர்வதற்கான ஹேதுகு காரணம். சத்குண வர்தன ஹேதுகு. நல்ல நல்ல குணங்கள் நமக்கு வர வேண்டுமென்றால் பக்தி நமக்கு பெரும் துணை புரிகின்றது. என்னென்ன நல்ல குணங்கள் என்று இனிமேல் நாம் விளக்கமாக பார்க்க போகின்றோம். 13வது அத்தியாயத்திலும் பிறகு தெய்வீக சம்பத் என்ற பகுதிகளிலும் என்னென்ன குணங்களையெல்லாம் நாம் வளர்த்தி கொள்ள வேண்டும் என்று பார்க்க போகின்றோம். அதற்கு பக்தியானது துணை புரிகின்றது. எப்படி என்றால், ஒருவனுக்கு திடீரென்று ஏதாவது உயர்வு வருகின்றது. அவன் படிப்பில் உயர்கின்றான் அல்லது பொருளில் உயர்கின்றான். அப்பொழுது அவனை அறியாமல் மானித்துவம் என்பது வந்துவிடும். மானித்துவம் என்றால் கர்வமெல்லாம் வந்துவிடும். படிக்காது இருக்கிற வரைக்கும் மற்றவர்கள் அவனை கீழாக பேசிக்கொண்டிருக்கின்ற வரைக்கும் தாழ்மை உணர்ச்சியுடன் இருப்பான். பிறகு அதுவே அவனுக்கு ஒரு உற்சாகமாக இருந்து ஏதோ ஒரு விதத்தில் முன்னேறிவிட்டால் என்ன ஏற்படும்? அந்த முன்னேற்றத்துடன் தற்பெருமையும் சேர்ந்து ஏற்பட்டுவிடும். இந்த இடத்துல ஈஸ்வரன் என்ற பாவனை அவனுக்கு இருந்தால், பகவானுடைய அனுகிரகத்தினால தான் நான் இவ்விதம் முன்னேறுகின்றேன் என்ற புத்தி இருந்தால், அந்த அளவுக்கு அகங்காரமானது என்ன செய்யும்? இது என்னுடையதல்ல, ஈஸ்வரனுடையது என்று அந்த அகங்காரம், மானித்துவம் குறைந்து அமானித்துவம் முதலிய குணங்கள் வர உதவியாக இருக்கும். இதை நாம் ஒரு உதாகரணத்தின் மூலமாக பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட மக்கள், அந்த இடத்து பேரும் சொல்லலை, அந்த மக்கள் பேரும் கூறவில்லை. அவர்கள் அந்த ஒரு குரூப், ஒரு குழு மிக ஏழ்மையில் இருந்தார்கள். ஒரு 20-30 ஃபேமிலி என்று எடுத்துக்கொள்ளலாம். பிறகு ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்களுடைய பூமியினுடைய விலை அதிகமானதோ அல்லது வியாபாரத்தினுடைய வெற்றியோ, அவர்கள் எல்லோரும் திடீரென்று அதிக செல்வந்தர்கள் ஆகிவிட்டார்கள். இப்போ ரொம்ப ஏழ்மையில் இருந்த ஒரு கூட்டம் திடீரென்று அவர்கள் அதிக செல்வந்தர்களாகி விட்டார்கள். இப்போ திடீரென்று பொருளை பார்த்தவன் என்ன செய்வான்? அந்த பொருளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவு இல்லாமல் பொருளை எல்லாம் அதர்ம வழிக்கு பயன்படுத்தினார்கள். ஒரு தலைமுறைக்கு அவர்கள் அப்படி இருந்தார்கள். பிறகு அதனுடைய நஷ்டத்தை அடுத்த தலைமுறையில் பார்த்தார்கள். தான் என்ன தப்பு செய்தமோ அது தன்னுடைய குழந்தைகள் செய்வதை பார்த்தால் அவர்களால் தாங்க முடியவில்லை. பிறகுதான் ஈஸ்வர சிந்தனையே வந்தது. அது வரைக்கும் அந்த இடத்துல கோயிலே கிடையாது. காரணம் என்ன? எதற்கு கோயில், எதற்கு பகவான்? பொருள் கிடைச்சாச்சு. பிறகு என்னென்னா
ஒரு தலைமுறை அழிய வேண்டியதிருக்கின்றது பணத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவு வருவதற்கு. அதற்கு பிறகு அவர்கள் பக்தி மார்க்கத்தில் சென்று பிறகு அதை பேலன்ஸ் ஆகிறதுக்கு ஒரு தலைமுறை தேவைப்பட்டது. எப்பொழுது பேலன்ஸ் ஆச்சுன்னா, எப்பொழுது பகவானை அவர்கள் கொண்டு வருகிறார்களோ அப்பொழுதுதான் இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்த ஐஸ்வர்யங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவு கிடைக்கும். இல்லை என்றால் எதை இவர்கள் நாடினார்களோ, எந்த செல்வத்தை நாடினார்களோ அந்த செல்வமே அவர்களை விரைவில் அழித்துவிடும். இப்போ இது போன்று நம்முடைய வாழ்க்கை, அது பதவியாகலாம் அல்லது பொருளாகலாம், அறிவாகலாம், இந்த ஐஸ்வர்யங்களெல்லாம் ஒருவனுக்கு வர வர ஒரு கால் அவனிடம் பக்தி இல்லை என்றால் அதுவே அவனுடைய அழிவுக்கு காரணம். ஒருவனுக்கு பக்தி இருந்தால் அவன் இந்த நாட்டையே ஆளலாம், அது அவனை அழித்து விடாது. ஆகவே பக்தியினுடைய அடுத்த பிரயோஜனம் நல்ல குணங்களை வளர்க்க காரணமாக இருக்கும். இனி இதற்கு அடுத்தது, இது இதோடு சம்பந்தப்பட்டது தான், துர்குண வர்ஜன ஹேதுகு. துர்குண வர்ஜனம், வர்ஜனம் என்றால் நீக்குதல், துர்குணம் என்றால் தவறான குணத்திலிருந்து நீங்க பக்தியானது உதவி செய்யும். நல்ல குணம் வர்தனம், வர்தனம்னா வளர்ச்சி, வர்ஜனம் என்றால் நீக்குதல். நம்மிடம் சில தவறான பழக்கங்கள் இருந்தால், துர்குணம் இருந்தால் பக்தியானது அதை நீக்க உதவி செய்யும். எப்படி என்றால், முதலில் அதர்மத்தை கண்டு நமக்கு பயம் ஏற்படும். பகவான் தர்மகோப்தா, தர்மத்தை பாதுகாப்பவர், ஆகவே அதர்மம் செய்யக்கூடாது என்ற பயம் எப்பொழுது நமக்கு வரும்? ஈஸ்வரனை ஏற்றுக்கொண்டு ஈஸ்வரனுடைய பக்தனாக இருந்தால்தான் அதர்ம பயம். அதர்ம பயம் அதர்மத்திலிருந்து நீங்க முக்கியமான காரணம் ஆகின்றது. யார் அறிவுபூர்வமாக நியதியை பின்பற்றுகிறார்கள், எல்லோரும் தண்டனைக்கு பயந்துதான் நியதியை பின்பற்றுகிறார்கள். நம்ம பாதையில் வாகனத்துடன் செல்கின்றோம், நம்ம ஏன் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோடு போகிறோம் என்றால், ஒவ்வொரு கார்னர்லேயும் அங்கே நின்றுட்டுருந்து 50 ரூபா கொடுன்னு கேட்டு விடுவான் என்ற பயத்தில் தான் போக மாட்டேங்கிறோம். யார் இல்லை, நான் நேர்மையாக போகணுங்கிற அந்த உணர்வுடன் யார் இருப்பார்கள்? இருக்கலாம், யாராவது ஒருவர் இருவர். ஆனால் எல்லோருமே பயத்தினால்தான் நியதியை பின்பற்றுகிறார்கள். அப்படி தர்மம் என்பது பகவான் கொடுத்த நியதி. இதை நாம் ஆரம்பத்தில் பின்பற்ற, நம்ம மைண்டு ரொம்ப இன்சென்சிட்டிவாக இருக்கும் பொழுது பயம்தான் நமக்கு துணை புரியும். இப்போ ஒரு பக்தனாக இருந்தால் பகவானை கண்டு பயந்து அதர்மத்திலிருந்து விலகி இருப்போம். அது மட்டுமல்ல, நாம் ஒருவரை ரொம்ப நேசிக்கின்றோம், அவர் கூறுகின்றார், அவர் மீது நமக்கு ரொம்ப அன்பு இருக்கின்றது. அவர் என்ன சொல்கிறார்? இந்த பழக்கம் உன்னிடம் இருப்பதை நான் விரும்பவில்லை. உடனே நம்ம என்ன செய்வோம்? அவருக்காக விட்டு விடுவோம். காரணம் என்ன? நான் யாரை ரொம்ப நேசிக்கிறேனோ அவருக்கு இது பிடிக்கவில்லை என்றால் நான் இதை விட்டு விடுகின்றேன். அப்படி பகவானை நாம் நம்ப நேசித்தால் பகவான் சொல்கிறார் சாஸ்திரம் மூலமாக, இப்படி செய், இப்படி செய்யாதே என்று. உடனே பகவான் மீது நமக்கு அன்பு இருந்தால், எப்படி லோக்கலில் யாராவது மீது அன்பு இருந்தால் அவர்கள் அன்பினால் இதை செய்யாதே என்றால் எப்படி விட்டு விடுவோமோ, அப்படி பகவான் மீது நமக்கு அன்பிருந்தால் அந்த அன்பின் துணை கொண்டு நாம் அதர்மத்தை விட்டுவிட வாய்ப்பு இருக்கின்றது. இதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதுன்னு தான் சொல்ல முடியும். காரணம் என்ன? இதெல்லாம் பக்தியினுடைய இன்டென்சிட்டி, எவ்வளவு தூரம் பக்தி வைத்திருக்கின்றோம் என்பதை பொறுத்து இருக்கின்றது. இப்போ இவ்விதம் தெய்வீக சம்பத்தை அடைய ஆசுரி சம்பத்தை நீக்க பக்தியானது பயன்படுகின்றது. இனி நாம் இறுதியான பலத்துக்கு வருகின்றோம். பக்தியினுடைய கடைசி பிரயோஜனம். இன்னும் சிந்தித்தால் பல பிரயோஜனத்தை பல கோணத்தில் சொல்லலாம். அதெல்லாம் உங்களுடைய ஹோம்ஒர்க்காக வச்சுக்கணும். அல்லது பக்தி எனக்கு எப்படியெல்லாம் பயன்பட்டதுன்னு சிந்தித்து பார்த்தால்
பயன்பட்டிருந்தால் அது ஒன்று சொல்லிக்கணும். சிந்தித்து பார்த்தா அவர்களுக்கே தெரியும் இந்த பக்தியில் எப்படி நான் பயனடைந்தேன் என்று. இனி கடைசி பாயிண்ட்டுக்கு வர்றோம். பக்தியினுடைய லட்சணத்தை நாம் பார்க்கும் பொழுது, பக்தி என்ற பாவனையானது செயலில் நம்மை ஈடுபடுத்தும் என்று பார்த்தோம். அதாவது எவ்வளவு தூரம் பகவானிடம் பக்தி வைத்திருக்கின்றோமோ அதற்கு தகுந்தாற்போல் செயல்பாடு செயல் வெளிப்படும். பக்தியினுடைய நிலை ஆரம்பமாக இருந்தால் ஏதோ பகவானுக்காக கொஞ்சம் கர்மம் செய்வோம். கர்மம்னு ஒரு செயல் செய்வோம், கோயிலுக்கு போயிட்டு வருவோம், அந்த அளவுக்கு தான் பக்தி. கொஞ்ச நேரத்தை கொடுப்போம், கொஞ்சம் செயல் செய்வோம். பக்தி அதிகமாக இருந்தால் மனதிலேயே பகவானை நினைத்து கொண்டிருப்போம். இப்படி காய்கமான செயல், உடலிலிருந்து செய்யப்படுகின்ற செயல். பிறகு பக்தி அதிகமாக, ஓரளவு அதிகமாக இருந்தால் பகவானுடைய நாமங்களை சொல்லுவோம் அல்லது பகவானுடைய சொரூபத்தை வர்ணிப்போம். இப்போ எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இருக்கின்றது, அதையெல்லாம் வாய்விட்டு பாடுவோம், கூறுவோம். இது வாச்சிகமாக செயல்படும். காயிகமாக செயல்படுவோம், பிறகு மானசமாகவும் செயல்படுவோம். இவ்விதம் பக்தியினுடைய விளைவு என்ன என்றால் ஆக்ஷன், செயல் என்று பார்த்தோம். எந்த அளவுக்கு செயல்படுவோம், எந்த நிலையிலிருந்து செயல்படுவோம், உடல் வாக்கு மனம், இதில் எந்த நிலையிலிருந்து செயல்படுவோம் என்பதெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு பக்தி இருக்கின்றது என்பதை பொறுத்து. இப்போ இந்த கருத்தை ஞாபகத்தை வைத்து கொண்டு எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலுக்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். இது கர்மத்தினுடைய ஒரு நியதி. எனி ஆக்ஷன், ஒரு செயல் என்று செய்துவிட்டால் எந்த ஒரு கர்மத்திற்கும் கர்ம அதனுடைய பலனை கொடுக்காமல் போகவே போகாது. எந்த ஒரு செயலும் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். இந்த பக்தியினுடைய விளைவாக நாம் செயலில் ஈடுபட்டால் அந்த செயல் பிரார்த்தனையாக அமையும் அல்லது பிராயஷ்சித்தமாக அமையும். பக்தியிலிருந்து வெளிப்படுகின்ற செயல் ஒரு பிரார்த்தனை அல்லது பிராயஷ்சித்த கர்மமாக நமக்கு அமைந்து பிரயோஜனத்தை கொடுக்கும். எப்படி கொடுக்கும் என்று இப்பொழுது நாம் பார்க்கலாம். முதல் நியதி என்னவென்றால், நம் உடலிலிருந்து வெளிப்படுகின்ற ஒவ்வொரு ஆக்ஷன், ஒவ்வொரு செயலும் கண்டிப்பாக பலனை கொடுக்கும். அது நல்ல செயலாக இருந்தால் புண்ணியம், தவறான செயலாக இருந்தால் பாபம் என்ற பலனை கொடுக்கும். ஒரு பக்தனானவன் செயல்படுகின்றான், கோயிலுக்கு செல்கின்றான் அல்லது பிரார்த்தனை செய்கின்றான் அல்லது மானசீகமாக ஜபம் செய்கின்றான். இப்படிப்பட்ட செயல் செய்யும் பொழுது அந்த செயல் அதற்குரிய புண்ணியத்தை கொடுக்கின்றது. காரணம், பக்தி என்ற ஆட்டிடியூட், பாவனை ஏதோ ஒரு ஆக்ஷன், செயலை செய்ய வைத்து விட்டது. அந்த செயல் பாபம் அல்லது புண்ணியம் என்ற பலனை கொடுக்க வேண்டும். இவன் பக்தியினால் செய்த நல்ல செயலினால் பாபம் என்ற பலன் வராமல் புண்ணியம் என்ற பலனை ஒரு பக்தன் சம்பாதிக்கின்றான். ஒரு பக்தன் புண்ணியம் என்ற பலனை சம்பாதிப்பதற்கு காரணம் என்ன? பக்தியினுடைய விளைவான ஆக்ஷன், செயல். இப்பொழுது நாம் பிராரப்த கர்மத்தினால் இந்த உலகத்திற்கு வந்துள்ளோம். நம்ம சில விதிப்பயனினால் விதவிதமான அனுபவங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இப்போ விதவிதமான அனுபவங்கள், சந்திக்க போகின்ற விதவிதமான விளைவுகளெல்லாம் நம்முடைய கர்ம வினை, பிராரப்த கர்ம. சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது? பிராரப்தத்தையே பலவிதமாக பிரிப்பார்கள். அதில் துர்பல பிராரப்தம், பல பிராரப்தம் என்று பிரிப்பார்கள். பல பிராரப்தம் என்றால் அந்த பிராரப்தத்தை நாம் மாற்றவே முடியாது. சந்திக்க வேண்டியதை சந்திச்சு தான் ஆகணும். அதில் மாற்றுறதுக்கு நமக்கு சக்தி கிடையாது. என்ன செய்தாலும் அதை மாற்றுவதற்கு சக்தி இல்லை. அது பல பிராரப்தம். துர்பல பிராரப்தம் என்றால் அந்த பிராரப்தத்தை
உரிய முயற்சியுடன் வேறு ஒரு செயலின் துணை கொண்டு மாற்ற முடியும். அந்த செயலைத்தான் பிராயஷ்சித்த கர்ம என்று சொல்கிறார்கள். பிராயஷ்சித்தம்னா வேறு ஒரு செயலினால் புண்ணியத்தை உற்பத்தி செய்து அந்த துர்பல பிராரப்தத்தை நம்மால் மாற்ற முடியும். இனி இந்த பக்தி எப்படி பயன்படுகிறது என்றால், பக்தியின் விளைவாக பக்தன் செயலில் ஈடுபட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டு ஒரு புண்ணியத்தை அவன் உருவாக்குகின்றான். அந்த புண்ணியம் நமக்கு இடையூறாக இருக்கின்ற துர்பல பிராரப்தத்தை நீக்குகின்றது. இதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இல்லை என்றால் பிரேயருக்கு அர்த்தமில்லாமலே போகிவிடும். எல்லாமே தலவிதிப்படி நடக்கிறது என்றால் எதற்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற கேள்வி வரும். நமக்கு வருகின்ற சில இடையூறுகளை இந்த ஜென்மத்தில் செய்யப்படுகின்ற பிரார்த்தனையின் மூலமாக, கர்மத்தின் மூலமாக உற்பத்தி செய்கின்ற புண்ணியத்தின் துணை கொண்டு அவைகளை நாம் நீக்க முடியும். அவைகளை நாம் எப்படி நீக்க முடியும்? செயலினால் நீக்க முடியும். இந்த செயல் வருவதற்கு காரணம் என்ன? பக்தி. இப்போ பக்தி என்ன செய்தது? ரொம்ப தூரத்தில் பக்தி இருக்குது. பக்தியை கண்டுபிடிக்கணும். பக்தி செயலில் ஈடுபடுத்தி செயல் புண்ணியத்தை கொடுத்து அந்த புண்ணியமானது நமக்கு இடையூறாக இருக்கின்ற துக்கத்தை கொடுக்கின்ற துர்பல பிராரப்தத்தை நீக்குகின்றது. எந்தெந்த பிராரப்தம் எவைகளையெல்லாம் நம்மால் தவிர்க்க முடியுமோ அந்த தவிர்க்க முடிகின்ற செயல்களை தவிர்க்க பக்தி புண்ணியத்தை உருவாக்கி செயலின் மூலமாக உருவாக்கி உதவி செய்கின்றது. இனி அடுத்த கேள்வி, எந்த பிராரப்தம் துர்பலம், எந்த பிராரப்தம் பலம் அல்லது பிரபலம் என்றால் அது நமக்கு தெரியாது. அதெல்லாம் நமக்கு தெரியக்கூடாதுன்னு பகவான் வச்சுருக்கார். சிலதெல்லாம் அவருடைய இன்டர்நெட்டில் தான் இருக்கும், நமக்கு வரக்கூடாதுன்னு வச்சுருக்கார். அதை போய் தெரிய முயற்சி செய்வதே தப்பு. ஏன்னா அது அவருடைய புத்திக்கு தான் புரியுமே தவிர நமக்கு அது புரியாது, புரியவும் கூடாது. ஒரு கால் நாம் ஒவ்வொருவருக்கும் பர்த்டே தெரிகிறது போல் டெத்து டே தெரிந்ததுன்னு வச்சுக்குவோமே, எப்படி இருக்கும்? யாருனாலும் சந்தோஷமாக வாழ முடியாது. காரணம் என்ன? அந்த டேட்டையே நினச்சிட்ருப்போம். அந்த நாளில் போயிடுவனே, அந்த நாளில் போயிடுவனேன்னே நினச்சிட்ருப்போம். அதுக்கப்புறம் என்ன செய்வோம் தெரியுமா? எப்படியும் அந்த நாள் வரைக்கும் இருப்பேன் அல்லவா, எல்லாத்தையும் ஒரு கை பார்த்துறேன்னு பார்த்துருவோம். ஏன்னா அது வரைக்கும் என்ன யாரும் கொல்ல முடியாது இல்லையா? அந்த நாள் வரைக்கும் எப்படி நான் உயிரோடு இருப்பேனல்ல. அப்போ என்ன ஆகும்? உலகமே ஒழுங்காக நடக்காது. ஆகவே சிலதெல்லாம் சீக்ரெட்டாக இருந்தால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாம் பார்க்க போகிற சினிமாவில் ஒவ்வொரு சீனும் தெரிஞ்சதுன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமா? ஒவ்வொரு சீனும் தெரியாததுனால தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அடுத்தது என்ன வரப்போகுமோ, அடுத்த சீன் என்ன வரப்போகுமோன்னு காத்துட்ருப்போம். லைஃப்பும் அப்படி இருந்தால் தான் த்ரில்லிங்காக இருக்கும். அடுத்தது யாரை பார்க்க போகிறோமோ, சுகம் வருமோ துக்கம் வருமோ, சில சமயம் அடுத்த கிளாஸ் நல்லா இருக்க போகுதோ இல்லையோ, கிளாஸ் முதல் கொண்டு. ஏன்னா சில பேர் வந்து சொல்கிறார்கள், நேற்று கிளாஸ் நல்லா இருந்தது அப்படின்னு. என்ன அர்த்தம்? போன கிளாஸ் நல்லா இருந்ததுன்னு சொன்னால் வேறொரு அர்த்தம் இருக்குது. எத்தனையோ கிளாஸ் சரியில்லைன்னு அர்த்தம் ஆகுது. அப்படி இதெல்லாம் என்னன்னா விதவிதமாக நமக்கு தெரியவே தெரியாது எந்தெந்த சூழ்நிலைகளை சந்திக்க போகின்றோம். ஆகவே இந்த அறிவு நமக்கு பகவான் தெரிந்தே கொடுக்கப்படவில்லை. இந்த அறியாமையை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கு துர்பல பிராரப்தம் பிரபல பிராரப்தம் நமக்கு தெரியாது. ஆகவே என்ன செய்ய வேண்டும்? எந்த ஒரு நெருக்கடி வந்தாலும் அதை நீக்குவதற்கு செய்ய வேண்டிய முயற்சியை செய்ய வேண்டும். அது பிராரப்தம் தானேன்னு விட்டுவிடக்கூடாது. அது நீங்கினால் பிறகு புரிஞ்சுக்கலாம் இது துர்பலமாக இருக்கிறதுனால போயிடுது. நீங்கவில்லை என்றால் இது பல பிராரப்தம். பிறகு பல பிராரப்தமாக நீக்கவே முடியாத ஒரு சங்கடம் நமக்கு வருகிறது. பக்தி எந்த விதத்தில் பயன் கொடுக்கும் என்றால் அதை சந்திக்கின்ற விதத்தை நமக்கு மாற்றிவிடும். கஷ்டமான ஒரு சூழ்நிலை வருகின்றது, பக்தன் அதை மகிழ்வுடன் சந்திக்கின்ற மனநிலை பக்தனுக்கு வருகின்றது, பக்தி கொடுக்கின்றது. இப்போ பக்தி
எதிர்காலம் அல்லது நிகழ்காலத்தை எப்படி நம்மை பார்க்க வைக்கிறது என்றால், மாற்ற முடிகின்ற சங்கடங்களை மாற்றுகிறது, மாற்ற முடியாத சங்கடங்களை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையை, தைரியத்தை கொடுக்கின்றது. சில சங்கடங்களை எல்லாம் எப்படி சந்திக்க வேண்டும் என்ற மனோபலத்தை பக்தியானது நமக்கு கொடுக்கின்றது. ஆகவே பக்தியினுடைய கடைசி பலன் என்ன என்றால், பக்தி செயலாக உருவெடுத்து செயல் புண்ணியமாக மாறி நமக்கு வருகின்ற தடைகளையெல்லாம் நீக்குகின்றது. இப்போ உபனிஷத்தில் அல்லது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு சென்றாலும் ஆரம்பத்தில் செய்கின்ற பிரார்த்தனை ஒரு விதமான பிராயச்சித்த கர்மந்தான். ஏதாவது ஒரு தடை எனக்கு இருந்தால், இந்த நல்ல காரியத்தை ஆரம்பிக்க போகின்றேன், அது எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு தடை இருந்தால் இந்த பிரார்த்தனையானது அந்த தடையை நீக்கட்டும். இப்போ சாஸ்திரம் படிக்க ஆரம்பிக்கின்றோம், பெரிய விஷயம். இதை நம்ம தொடர்ந்து படித்து இது புரிஞ்சு கடைசியில் வரைக்கும் நம்ம போகணும். இப்போ ஆரம்பத்திலேயே பிரார்த்தனையுடன் துவங்குகின்றோம். அந்த பிரார்த்தனை ஒரு செயலாகின்றது. எவ்ரி ப்ரேயர் இஸ் அன் ஆக்ஷன். ஒவ்வொரு ப்ரேயரும் ஒரு செயல். அந்த செயல் புண்ணியத்தை கொடுக்கின்றது. அந்த புண்ணியம் நமக்கு தடைகளை நீக்குகின்றது. தடைகளை 2 விதத்தில் நீக்குது. ஒன்று, அந்த சூழ்நிலையே வராமல் பாதுகாக்கின்றது. சில சமயங்கள் அந்த சூழ்நிலையில் மாற்றமில்லை, அதை எடுத்துக்கொள்கின்ற மனதில் மாற்றத்தை கொடுக்கின்றது, மனோபலத்தை கொடுக்கின்றது. இவ்விதம் பக்தியானது செயலாக வடிவெடுத்து புண்ணியத்தின் மூலம் நமக்கு பலனை கொடுக்கின்றது. இதோடு பக்தியினுடைய பிரயோஜனமும் முடிவடைகின்றது. நாம் இந்த அத்தியாயத்திற்கு முகவுரையாக முதலில் பக்தியினுடைய லட்சணத்தை பார்த்தோம். பக்தியினுடைய சாமானிய லட்சணம் என்ன என்றால், ஈஸ்வரனிடம் வைக்கின்ற பிரீத்தி அல்லது அன்பு. பிறகு பக்தியை 5 ஸ்டேஜ், 5 படியாக பகவான் கூறப் போகின்றார். அதெல்லாம் எவ்வளவு தூரம் அன்பு வைத்திருக்கின்றோமோ அந்த அடிப்படையில் வெளியே வருகின்ற செயல்களும் பக்தியாகின்றது. அதை பகவான் கூறப் போகின்றார். அது இந்த அத்தியாயத்தின் மைய கருத்தாக இருக்கப் போகின்றது. அடுத்ததாக நாம் பார்த்த கருத்து பக்தர்களை பற்றி. விதவிதமான பக்தர்கள் பகவானும் பேசினார். ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானி என்று. நாம் சகாம பக்தன், நிஷ்காம பக்தன் என்று பார்த்தோம். இனியும் சகுண பக்தக, நிர்குண பக்தகங்கிறதையும் பார்க்க போகின்றோம். இறுதியாக நாம் பார்த்தது பக்தியினுடைய பலன். இந்த முகவுரையுடன் இனி நாம் இந்த அத்தியாயத்திற்குள் செல்லலாம். முதல் ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச ஏவம் சததயுக்தா யே பக்தாஸ்த்வாம் பர்யுபாசதே யே சாப்யக்ஷரமவ்யக்தம் தேஷாம் கே யோகவித்தமாஹ. அர்ஜுனனுடைய கேள்வியுடன் இந்த அத்தியாயம் துவங்குகின்றது. சென்ற அத்தியாயத்தின் இறுதியில் பகவான் விஸ்வரூப பக்தியினுடைய பெருமையை கூறினார். பிறகு இறுதியாக கூறினார், மத் பக்தக மாம் ஏதி, என்னுடைய பக்தன் என்னை அடைகின்றான் என்று பகவான் கூறினார். விஸ்வரூபத்தை பற்றியே பகவான் பேசி, என் பக்தன் என்றால் என்னுடைய என்ற சொல் விஸ்வரூபத்தை தான் குறிக்க வேண்டும்.
காரணம், விஸ்வரூபத்தினுடைய பெருமையை பகவான் அதற்கு முன் பேசினார். யக்ஞத்தினாலும் தானத்தினாலும் தவத்தினாலும் இந்த ரூபத்தை பார்க்க முடியாது என்றெல்லாம் பேசியிருந்தார். அப்படி பேசிய பகவான் நான் எனது என்ற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது அது விஸ்வரூபத்தை குறிக்க வேண்டும் என்பது ஒரு குறிப்பாக அறியப்படுகின்ற பொருள். ஆகவே இறுதியாக விஸ்வரூப பக்தியை உயர்வாக பகவான் கூறி அந்த விஸ்வரூப பக்தன் என்னை அடைகின்றான் என்று சொன்னது போல் அர்ஜுனனுக்கு தெரிகின்றது. பிறகு 2வது அத்தியாயத்திலிருந்து 11வது அத்தியாயம் வரை பார்த்தால் நிர்குண பிரம்ம ஆங்காங்கு சொல்லப்பட்டது. இந்த உலகத்திற்கு ஆதாரமாக இருப்பது சகுண பிரம்ம, மாயையெல்லாம் நீக்கிய தத்துவம் நிர்குண பிரம்ம. அந்த நிர்குண பிரம்ம தத்துவமும் கூறப்பட்டு அந்த பிரம்மத்தை தியானிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டது. இப்போ இதற்கு முன் என்ன செய்யப்பட்டது? நிர்குண பிரம்ம ஞேயத்துவேன அனுசந்தானம் உக்தம். உக்தம்னா சொல்லப்பட்டது, அனுசந்தானம்னா சிந்திக்க வேண்டும், அறியப்பட வேண்டும். ஞேயத்துவேன நிர்குண பிரம்மம் அறியப்பட வேண்டும். எங்கெல்லாம் கூறினார் பகவான்? 2வது அத்தியாயத்திலேயே எடுத்துக்கொண்டால் இந்த ஆத்ம தத்துவம் அழிவதில்லை, இது எல்லோருக்குள்ள இருக்கிற ஒரே ஆத்மா என்று ஆரம்பித்தார். பிறகு ஆங்காங்கு அந்த நிர்குண தத்துவத்தை கூறி 7வது அத்தியாயத்தில் என்னுடைய பிரகிருதி பரா பிரகிருதி அபரா பிரகிருதி, என்னுடைய மேலான பிரகிருதி என்று கூறி 9வது அத்தியாயத்தில் இந்த ஜெகத்து என்னிடத்தில் இருக்கின்றது, நான் அவைகளிடத்தில் இல்லை என்றெல்லாம் சைத்தன்ய தத்துவத்தை, மாயா தத்துவம் நீங்கிய பிரம்மத்தை பகவான் கூறி அந்த பிரம்மத்தை அறிபவன் என்னை அடைகின்றான், மோட்சத்தை அடைகின்றான் என்றெல்லாம் கூறினார். இப்போ ஏற்கனவே பகவான் நிர்குண பிரம்மஸ்வரூபத்தை கூறி அந்த பிரம்மத்தை அறிபவன் மோட்சத்தை அடைகிறான் என்று சொன்னார். பிறகு மீண்டும் பல அத்தியாயங்களில் சகுண பிரம்மத்தை கூறி அது தியானிக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். இப்பொழுது அர்ஜுனனுக்கு வந்த சந்தேகம் என்னவென்றால், நிர்குண பிரம்மத்தை வழிபடுகின்ற சில பக்தர்கள் இருக்கிறார்கள், சகுண பிரம்மத்தை வழிபடுகின்ற சில பக்தர்கள் இருக்கிறார்கள். காரணம், சகுண பிரம்ம பக்தியும் நிர்குண பிரம்ம பக்தியும் கூறப்பட்டது. நிர்குண பிரம்மத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும், சகுண பிரம்மத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இப்போ அர்ஜுனனுக்கு வருகின்ற சந்தேகம், நிர்குண பிரம்மத்தை உபாசனை செய்பவர்கள் உயர்ந்தவர்களா, சகுண பிரம்மத்தை உபாசனை செய்பவர்கள் உயர்ந்தவர்களா? இப்போ நிர்குண பிரம்மத்தை தியானம் செய்பவர்கள், சகுண பிரம்மத்தை தியானம் செய்பவர்கள், அல்லது நிர்குண பக்தக சகுண பக்தக, இந்த இருவர்களுக்குள் யார் உயர்ந்தவர்கள் என்பது நேரடியான கேள்வி. இதற்கு முன் கூறிய விஸ்வரூபத்தை தியானிப்பவர்கள் உயர்ந்தவர்களா, அல்லது நீங்கள் ஆங்காங்கு நிர்குண பிரம்மத்தை பற்றி கூறினீர்கள், அந்த நிர்குண பிரம்மத்தை தியானிப்பவர்கள் உயர்ந்தவர்களா? இந்த சந்தேகம் வர காரணம் என்ன? இறுதியில் பகவான் என்னுடைய பக்தன் என்னை அடைகின்றான் என்ற இடத்தில் மேலோட்டமாக அர்ஜுனனுக்கு என்ன தெரிகிறது? விஸ்வரூபத்தை தெரிந்த பக்தன் பகவானை அடைகின்றான்னு சொல்லி இருக்கின்றார். பிறகு இதற்கு முன்னாடி வாசுதேவ சர்வமிதம் என்றெல்லாம்ங்கிற இடத்தில் என்னை அறிபவன், என்னுடைய உண்மையான சுரூபத்தை அறிபவன் என்னை அடைகின்றான்னு சொல்லி இருக்கின்றார். ஆகவே நிர்குண பிரம்மத்தை வழிபடுபவன் மேலானவனா, சகுண பிரம்மத்தை வழிபடுபவன் மேலானவனா என்பது கேள்வி. பிறகு இதில் வேறு சில கருத்தும் இருக்கின்றது. 3 கருத்து இதில் இருக்கின்றது. ஒன்று, நிர்குண பக்தி சகுண பக்தி, இதில் எது சுலபம்? இந்த கேள்விக்குள்ள இவைகளெல்லாம் அடங்குகின்றது. நிர்குண பக்தி சுலபமா, சகுண பக்தி சுலபமா?
எந்த குணமும் இல்லாமல் மாயா நீக்கிய நிர்குண பிரம்மத்தை வழிபடுவது எளிதா, அல்லது விதவிதமான குணங்களுடன் தேவதைகள் விஸ்வரூபம் இதை வழிபடுவது எளிதா? முதல். இரண்டாவது, எது மேலானது? எது சுகரம்? முதல். இரண்டாவது, எது உத்கிருஷ்டம்? இந்த நிர்குண பக்தி உயர்ந்ததா, சகுண பக்தி உயர்ந்ததா? இது இரண்டாவது. மூன்றாவது, எது மோக்ஷத்துக்கு நேரடி சாதனம்? சாக்ஷாத் மோக்ஷஹேதுகு கஹ. இதில் நிர்குண பக்தி நேரடியான மோக்ஷத்துக்கு சாதனமா, சகுண பக்தி மோக்ஷத்துக்கு சாதனமா? இப்போ இந்த மூன்றுக்கும் பகவான் பதில் சொல்ல போகிறார். இந்த மூன்றும் பதில் வர போகிறதுனால பகவான் என்ன அர்ஜுனனுடைய மனசுக்குள்ளே புரிஞ்சிருக்கார், இந்த மூன்றையும் அர்ஜுனன் நினச்சி கேட்டிருக்கான்னு பகவான் புரிஞ்சிட்டதுனால இந்த மூன்றுக்கும் பதில் சொல்ல போகிறார். இப்போ பகவானுடைய பதில் என்னென்னலாம் வரப்போகிறது? நிர்குண பக்தி, சகுண பக்தி, இது எது சுலபம் சொல்ல போகிறார், எது கடினம்னு சொல்ல போகிறார், இதில் எது மேலானதுன்னு சொல்ல போகிறார், அதை பற்றிய கூறப்போகின்றார். பிறகு மோக்ஷத்துக்கு நேரடி சாதனம் என்ன என்ற கருத்தும் வர இருக்கின்றது. இதுதான் அர்ஜுனனுடைய கேள்வியின் சாரம். சகுண பக்தி உயர்ந்ததா, நிர்குண பக்தி உயர்ந்ததா? இந்த பக்தி உயர்ந்ததா என்று கேட்பதற்கு பதிலாக சகுண பக்தன் மேலானவனா, நிர்குண பக்தன் மேலானவனா என்று கேட்கின்றான். இதில் யார் உயர்ந்தவர்கள் என்பதுதான் நேரடியான கேள்வி. இப்பொழுது நாம் ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். ஏவம் என்றால் இவ்விதம். ஏவம் முதல் சொல் இவ்விதம். இவ்விதம் என்று சொன்னால் எவ்விதம்? 11வது அத்தியாயத்தில் கடைசி ஸ்லோகத்தில் சொன்னபடி மத் பக்தக, மத் கர்மகிருத், மத் பக்தக என்றெல்லாம் பல ஸ்டேஜ் பகவான் சொன்னார். மத் கர்மகிருத், மத் பக்தக என்றெல்லாம் பகவான் கூறினார். அதன்படி ஏவம் 11வது அத்தியாயத்தில் 55வது ஸ்லோகத்தில் சொன்ன சாதனைகளுடன் கூடியவனாக என்று பொருள். சததயுக்தாக. சததம் என்றால் தொடர்ந்து, யுக்தாக பொருந்திய மனதுடன். ஏவம் என்றால் முன் சொன்ன குணங்களுடன். மத் கர்மகிருத், மத் பக்தக என்று, மத் பரமக என்றெல்லாம் பகவான் சொன்னார். எனக்காக கர்மம் செய்பவன், என்னையே மனதில் என்னையே லட்சியமாக கொள்பவன், என்னுடைய பக்தன், இப்படிப்பட்ட குணங்களுடன் சதத யுக்தாக என்றும் பொருந்தியவனாக இருப்பவன். தொடர்ந்து பொருந்திய மனதுடன் பிரவருத்தாக இருந்து கொண்டு இருப்பவர்கள். ஏ பக்தாக எந்த பக்தர்கள் இருக்கிறார்களோ, ஏ என்றால் எந்த, பக்தாக பக்தர்கள், இப்படிப்பட்ட பக்தர்கள் துவாம் உங்களை. இந்த இடத்துல உங்களை என்ற சொல்லுக்கு பொருள் விஸ்வரூபமான உங்களை, விஸ்வரூபமாக இருக்கின்ற உங்களை பர்யுபாசதே வழிபடுகிறார்களோ, விஸ்வரூப தியானம் செய்கிறார்களோ. இப்போ யார், எந்த பக்தர்கள் நீங்கள் கூறிய சாதனைகளுடன் உங்களுக்காக கர்மம் செய்து உங்களையே நினைத்து கொண்டெல்லாம் இருந்து விஸ்வரூபமான உங்களை வழிபட்டு கொண்டிருக்கிறார்களோ. இந்த இடத்துல சகுண பக்தி என்பது விஸ்வரூப பக்தியை குறிக்கின்றது. காரணம், சகுண பக்தியை படிப்படியாக நாம் பார்க்க போகின்றோம். அர்ஜுனன் மற்ற படியை இங்கு கேட்கவில்லை, விஸ்வரூபமான சகுண பக்தியை கேட்கின்றான். விஸ்வரூபத்தை வழிபடுபவர்கள் எவர்கள் இருக்கிறார்களோ. பிறகு 2வது வரியில் நிர்குண பிரம்மத்தை வழிபடுபவர்கள் எவர்கள் இருக்கிறார்களோ, இவர்களில் யார் உத்தமமானவர்கள் என்று கேட்கப் போகின்றான். 2வது வரி ஏச்ச மேலும் எவர்கள்
ஏச்ச அபி அக்ஷரம் அவ்யக்தம், அக்ஷரமான அவ்யக்தமான பிரம்மத்தை பர்யுபாசதே. பர்யுபாசதேங்கிற வார்த்தையை எடுத்துக்கணும். அக்ஷரமான அவ்யக்தமான பிரம்மத்தை வழிபடுகிறார்களோ. அக்ஷரம் என்றால் அழியாத. நக்ஷரதி இது அக்ஷரம். நக்ஷரதி என்றால் அழியாத. அக்ஷரம்ங்கிறதுக்கு இனி ஒரு பொருளும் இருக்கின்றது. அஷ்ணுதே இது அக்ஷரம், வியாபிப்பவர், எல்லாவற்றையும் வியாபிப்பவர். இப்போ அக்ஷரம் என்றால் அழியாதவரும் அனைத்தையும் வியாபிக்கின்ற தத்துவம், சத்ரூபமாக வியாபிப்பவர், சத்ரூபமாக ஞானரூபமாக வியாபிக்கின்ற. அவ்யயம், அவ்யயம் என்றால் இங்கு வெளித்தோற்றத்திற்கு வராத. அகரண கோச்சரம், அகரண கோச்சரம்னா இந்திரியங்களுக்கெல்லாம் வராது, கண்ணுனால் பார்க்க முடியாது, சுவைக்க முடியாது. ஆனால் விஸ்வரூபம்னு சொன்னாலே என்ன, விஸ்வரூப தர்சனம், விஸ்வரூபத்தை பார்க்கலாம், ஆனால் இந்த தத்துவத்தை பார்க்க முடியாது. அவ்யக்தம்னா இந்திரியங்களினால் கிரகிக்க முடியாத தத்துவத்தை. இப்போ இந்திரியங்களினால் கிரகிக்க முடிகிற விஸ்வரூபத்தை யார் வழிபடுகிறார்களோ, இந்திரியங்களினால் கிரகிக்க முடியாத பிரம்ம தத்துவத்தை, அக்ஷரத்தை யார் வழிபடுகிறார்களோ, தேஷாம் அவர்களுக்குள், அந்த பக்தர்களுக்குள் விஸ்வரூபத்தை வழிபடுபவர்கள், பிறகு நிர்குண பிரம்மத்தை வழிபடுபவர்கள் என்று இந்த இரண்டு பக்தர்களுக்குள் கே எவர்கள், கே என்றால் எவர்கள், யோக வித்தமாக, யோகத்தை நன்கு அறிந்தவர்கள். யோகவித் என்றால் யோகத்தை அறிந்தவர்கள். யோகவித் தமக என்றால் சூப்பர்லேட்டிவ் டிகிரி, நன்கு யோகத்தை அறிந்தவர்கள் யார்? இந்த இருவருக்குள் எவர்கள் யோகத்தை நன்கு அறிந்தவர்கள்? இந்த வித்துங்கிற இடத்துக்கு ரெண்டு பொருள் இருக்குது. ஒன்று அறிந்தவர்கள், இனி ஒன்று அடைந்தவர்கள். விந்ததி விதந்தி என்று ரெண்டு பொருள். விதந்தி என்றால் அறிந்தவர்கள், விந்ததி என்றால் அடைந்தவர்கள். இப்போ கே யோகவித்தமாக என்றால் இந்த இருவருக்குள் யோகத்தை நன்கு அறிந்தவர்கள் யார், யோகத்தை நன்கு அடைந்தவர்கள் யார்? இனி அடுத்த சந்தேகம் நமக்கு என்ன வரும், இந்த இடத்துல யோகம்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்பதுதான். இப்பொழுது யோகத்தை அடைந்தவர்கள் என்று பொருள் எடுத்துக்கொண்டால், யோகம் என்பதற்கு நம்முடைய லட்சியம் என்று பொருள், மோக்ஷம் என்று பொருள். இப்போ யார் யோகவித்தமாக என்றால் யார் வாழ்க்கையின் லட்சியத்தை அடைந்தவர்கள், அடைய வேண்டியதை அடைந்தவர்கள். யோகத்தை அடைந்தவர்கள் யார் என்றால் அடைய வேண்டியதை அடைந்தவர்கள் யார்? அறிந்தவர்கள் என்றால் யோகம் என்ற சொல்லுக்கு மேலான சாதனை என்று பொருள். சாதனஸ்ய பராம் காஷ்டாம் கதவந்தக, சாதனஸ்ய பராம் காஷ்டாம், சாதனையினுடைய எல்லையை அறிந்தவர்கள் யார்? இதுதான் ஹையஸ்ட் சாதனைன்னு இதில் யார் அறிந்திருக்கிறார்கள்? அதாவது சாதனையினுடைய ஹையஸ்ட் லெவலுக்கு யார் போயிருக்கிறார்கள்னு அர்த்தம். இப்போ எத்தனையோ சாதனைகள் இருக்குது, இப்போ மேலே வர்றதுக்கு எவ்வளவோ ஸ்டெப்ஸ் இருக்குது. யார் ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துள்ளவர்கள் என்பது பொருள். யார் சாதனையினுடைய கடைசி ஸ்டெப்புக்கு வந்துள்ளார்கள்? இப்போ இங்கே மேலே வர்றதுக்கு எவ்வளவோ படி இருந்தால் ஃபஸ்ட்டு படியில் இருப்பவர்களும் மேலே வர்ற முயற்சியில் இருக்கார்கள், கடைசி படியில் இருப்பவர்களும் மேலே வர்ற முயற்சியில் இருக்கிறார்கள். ஆனால் வேறுபாடு என்னென்னா, கடைசி படியில் இருப்பவர்கள் ஒரு ஸ்டெப்பு வச்சா போதும், கீழே இருப்பவர்கள் பல படி வைக்க வேண்டும். அப்படி இந்த சகுண நிர்குண பிரம்ம வழிபடுபவர்கள்
யோகத்தை அறிந்தவர்கள் யார் என்றால் கடைசி நிலைக்கு வந்தவர்கள் யார்? இதிலிருந்து என்ன தெரிகிறது? சகுண பக்தியினால் மோட்சமா, நிர்குண பக்தியினால் மோட்சமா? எந்த பக்தி மோட்சத்துக்கு நேரடி சாதனை? பிறகு யார் யோகவித்தமாகங்கிறதுலேருந்து எது மேலானது, அது ரெண்டு நமக்கு தெரிகிறது. அர்ஜுனனுடைய கேள்வியில் யார் கடைசி நிலைக்கு வந்தவர்கள், எது மோட்ச சாதனம், பிறகு யார் எது உயர்ந்தது பகவான் சொல்ல போகிறார். இதில் எது சுலபம் கடினம் அதையும் பகவான் சொல்ல போகின்றார். இதுதான் அர்ஜுனனுடைய கேள்வி. அர்ஜுனனுடைய கேள்வி நமக்கு நன்கு புரிய வேண்டும். கேள்வி என்ன? சகுண பக்தி உயர்ந்ததா, நிர்குண பக்தி உயர்ந்ததா? இதுக்கு பகவான் பதிலே வேண்டாம். இவ்வளவு நாளாக வேதாந்தம் கேட்டு நீங்களே சொல்லி விடுவீர்கள். இதெல்லாம் போய் அர்ஜுனன் கேட்குறானே, என்னை விட ரொம்ப சீப்பாக இருக்கானே அப்படின்னு நமக்கு தோன்றும். எனக்கே இந்த ஆன்சர் தெரியுமே, ஆன்சர் தெரியாமல் தானே அர்ஜுனன் இந்த மாதிரி பகவானிடம் கேட்டிருக்கான். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையே அர்ஜுனன் கேட்டிருக்கான்னு நமக்கு தோன்றும். நமக்கு தெரியும் ஆன்சர். பகவான் என்ன பதில் சொல்ல போகிறார் என்று பார்ப்போம். ஸ்ரீ பகவானுவாச்ச மய்யா வேஷ்ய மனோ யே மாம் நித்யயுக்தா உபாசதே ஸ்ரத்தயா பரயோபேதாஹ தே மே யுக்ததமா மதாஹ. அர்ஜுனனுடைய கேள்வி சகுண பக்தன் உயர்ந்தவனா, நிர்குண பக்தன் உயர்ந்தவனா என்பது. நாம் பகவானுடைய பதிலை பார்ப்பதற்கு முன் இந்த கேள்வியை சற்று நாம் விசாரம் செய்யலாம். அர்ஜுனனுடைய கேள்வியையே இப்பொழுது எடுத்துக்கொண்டு நாம் விசாரம் செய்கின்றோம். அதற்கு பிறகு பகவான் எப்படி பதில் கூறுகிறார் என்று பார்க்கலாம். இந்த கேள்வியில் முதல் கருத்து என்னவென்றால், இந்த கேள்வியே தவறான கேள்வி. கேள்வியே தவறு என்பதுதான் கேள்வியை பற்றிய நம்முடைய முதல் விசாரம். எப்படி என்றால், சில சமயங்களில் நம்ம ஒரு கேள்வியை கேட்போம், அந்த கேள்விக்கு பதில் இருக்கும். சில சமயங்களில் நம்முடைய கேள்வியே தவறாக இருக்கும். அப்பொழுது நேரடியாக பதில் கூற முடியாது. தவறான கேள்விக்கு என்ன பதில் சொன்னாலும் அந்த பதில் தவறாகத்தான் இருக்கும். ஆகவே பதில் எப்படி இருக்க வேண்டும்? அந்த கேள்வியை திருத்துவதாக பதில் இருக்க வேண்டும். ஒருவர் தப்பான ஒரு கேள்வி கேட்டால் நம்ம நேரடியான பதில் சொல்ல முடியாது. உதாரணமாக, ஒருவர் நம்மிடம் கேட்கின்றார், மூக்கில் மூச்சுடுறது நல்லதா, வாயில் மூச்சுடுறது நல்லதான்னு கேட்டால் நம்ம பதில் சொல்லலாம். வாயில் மூச்சுடக்கூடாது, மூக்கில் தான் மூச்சுடணும்னு சொல்லலாம். அதுக்கு பதில் இருக்குது. ஏன்னா இதில் எது நல்லதுன்னு கேட்டால் இது நல்லது, இது நல்லதில்லைன்னு சொல்லலாம். ஒருவர் கேட்குறார், மூக்கில் மூச்சுடலாமா காதில் மூச்சுடலாமான்னு கேட்குறார். என்ன பதில் சொல்கிறது? இல்லை, நீ கொஞ்ச நாள் மூக்கிலேயே விட்டுட்டுருன்னு சொல்லலாம். இப்படி ஒருவர் கேள்வி கேட்டால், மூக்கில் மூச்சுடுறது நல்லதா காதில் மூச்சுடுறது நல்லதான்னு கேள்வி கேட்டால் நம்ம என்ன செஞ்சு ஆகணும்? அந்த கேள்வியை கரெக்ட் பண்ணணும். அதுதான் பதில். அந்த கேள்வியில் கொஞ்சம் தவறு இருக்கிறதுன்னு சொல்லி அந்த கேள்வி என்ன செய்யணும்? சரிப்படுத்தணும். அதனால தான் மாணவர்கள் ஆசிரியரிடம் எந்த கேள்வியை வேணாலும் கேட்கலாம், தப்பாக வேணாலும் கேட்கலாம். சில பேர் கேள்வி கேட்க வரும்போதே, நான் கேள்வி கேட்க போகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் அசிங்கமாக இருக்குன்னு எல்லாம் சொல்லுவார். கொஸ்டினுக்கு எந்த விதமான குவாலிஃபிகேஷனும் வேண்டாம். அது டீச்சருடைய வேலை. சரியான கேள்வியாக இருந்தால் பதில் சொல்லுவார்,
கேள்வி தப்பாக இருந்தால் கேள்வியை கரெக்ட் பண்ணி பதில் சொல்லுவார். நீ இப்படி கேள்வி கேட்க வேண்டும், அது ஆசிரியருடைய வேலை. ஏன்னா அந்த ஆசிரியர் அவருக்கிட்ட அப்படி தான் கேட்டிருப்பார். இதுவும் பரம்பரையாக வர்றது தான். அதனால் யாருக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் சந்தேகத்துக்கு அஜெக்டிவே வேண்டாம். அர்ஜுனன் எப்படிப்பட்ட கேள்வியை கேட்டிருக்கான்? தவறான கேள்வி அர்ஜுனன் கேட்டுள்ளான். இனி அர்ஜுனனுடைய தவறான கேள்வின்னு சொல்லிட்டோம். அது எப்படி தவறு என்று இப்பொழுது நம்ம பார்க்கலாம். நான் அர்ஜுனனுடைய கேள்வியில் தவறு இருக்குதுன்னு சொன்னோம். உதாரணத்தில் புரிஞ்சிருக்கும். காதில் மூச்சுவிட முடியாது நமக்கு தெரியும். அல்லது உன்னுடைய வெயிட்டு எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? உன்னுடைய வெயிட்டு உன்னுடைய எடை எத்தனை கிலோமீட்டர்னு கேட்க முடியாது. அப்போ கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். இது நீளம், வெயிட்டுங்கிறது வேறேன்னு சொல்லி புரிய வைக்கணும். இப்படி அர்ஜுனனுடைய கேள்வியில் வந்த தவறு என்னன்னு இப்பொழுது பார்க்கலாம். ஏன்னா பகவானுடைய பதில் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அதனால தான் அவர் பகவான் ரொம்ப அழகாக பதில் சொல்கின்றார். அந்த பதிலை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா இந்த கேள்வியில் இருக்கிற சூக்ஷ்மத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அர்ஜுனனுடைய கேள்வியில் என்ன தவறு என்றால், எப்பொழுது நாம் இரண்டு பொருளை ஒப்பிட்டு பார்க்க முடியும், கம்பேரிசன், இது மேலா இது மேலா, இது உயர்ந்ததா அது உயர்ந்ததா என்று அர்ஜுனன் இங்கு கேட்டுள்ளான். சகுண பக்தி உயர்ந்ததா நிர்குண பக்தி உயர்ந்ததான்னு கேட்டுள்ளான். எப்பொழுது கம்பேர் பண்ண முடியும்? ஒரு ரெண்டு பொருள் எடுத்துட்டு இது உயர்ந்ததா அது உயர்ந்ததான்னு இந்த ஒப்பிட்டு பார்த்தல், கம்பேரிசன் எப்போ பாசிபிள்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அது எப்போ பாசிபிள் என்றால், இப்போ இந்த இடத்திலிருந்து ஏதோ ஒரு இடம் எடுத்துக்குவோம், டி நகர்னு எடுத்துக்குவோம். அந்த இடத்துக்கு 2-3 ரூட் இருக்குது. 2 ரூட் இருக்குதுன்னு வச்சுக்குவோமே, டிஃப்ரெண்ட் ரூட், விதவிதமான 2 ரூட்டில் அந்த இடத்துக்கு போகலாம். அப்போ ஒருவர் நம்மக்கிட்ட கேட்கலாம், எந்த ரூட்டில் போனால் பெட்டர், ரோடு நல்லா இருக்கும், டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்குறார். அதுக்கு நம்ம பதில் சொல்லலாம். காரணம் என்ன? ஒரு ஸ்தானத்துக்கு 2 விதவிதமான பாதைகள் அந்த இடத்துக்கு நம்ம எடுத்து செல்கிறது. அப்போ நம்ம நேச்சுரலி கம்பேர் பண்ணுவோம், எது பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஒரே ஒரு ஸ்தானத்துக்கு விதவிதமான விதத்தில் போகலாம். டெல்லிக்கு பஸ்ஸில் போகிறது நல்லதா, ரயிலில் போகிறது நல்லதா, பிளெயினில் போகிறது நல்லதான்னு கேட்கலாம். ஒரே ஸ்தானத்துக்கு விதவிதமாக போக முடியும். அப்போ நம்ம கம்பேர் பண்ணலாம். பணம் இருந்தால் ஃப்ளைட்டில் போகலாம், இல்லை அப்படின்னா ட்ரெயினில் போகலாம், உடம்புக்கு கொஞ்சம் நல்ல அனுபவம் வேணும்னா பஸ்ஸில் போகலாம், இப்படி ஏதாவது வேணால் சொல்லலாம். அப்படி எப்பொழுது கம்பேர் பண்ண முடியும் என்றால், எப்பொழுது சாய்ஸ் இருக்கோ அப்போ தான் கம்பேர் பண்ண முடியும். கம்பேர் பண்ணி எப்போ பேச முடியும்னா சாய்ஸ் இருக்கணும். எப்படிப்பட்ட சாய்ஸ்ன்னு சொன்னால், இண்டிபெண்ட் சாய்ஸ். இந்த ரூட்டில் போனாலும் அந்த லட்சியத்துக்கு போகலாம், இந்த ரூட்டில் போனாலும் அந்த லட்சியத்துக்கு போகலாங்கிற சாய்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம இது உயர்ந்ததா அது உயர்ந்ததான்னு கம்பேர் பண்ணலாம். 2 பாதையும் தெரிஞ்சவங்க தான் சொல்ல முடியும், இது பெட்டர் இது பெட்டர் அல்லன்னு சொல்லுவார்கள். பிறகு எந்த இடத்துல கம்பேர் பண்ணக்கூடாது என்றால், நம்ம இதே இடத்த வச்சுக்குவோம். இது 2வது மாடியில் இருக்குது, முதல் மாடி 2வது மாடின்னு இருக்குது. இப்போது முதல் மாடியில் ஏறி 2வது மாடியில் ஏறி இங்கே நம்ம வரணும். இதில் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு 2 இருக்குது. ஒரே ஒரு ரூட்டு தான். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பாதி தூரம் வருகிறீர்கள், செகண்ட் ஃப்ளோரில் ஏறி மீதி பாதி தூரம் வருகிறீர்கள். இதில் நம்ம கம்பேர் பண்ண முடியுமா எது உயர்ந்தது எது தாழ்ந்ததுன்னு சொல்லி? காரணம், இந்த 2ம் ஒரு லட்சியத்துக்கு வேறு வேறு பாதைகள் அல்ல, வேறு வேறு படிகள், வேறு வேறு ஒரே ரூட், டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ். இப்போ டி நகருக்கு ஒரே ஒரு ரூட்டு தான் இருக்குது. இங்கிருந்து 10 கிலோமீட்டர்னு சொன்னால், ஃபஸ்ட்டு 5 கிலோமீட்டரில் ஒரு இடம் இருக்குது, மறுபடி அங்கிருந்து இனி ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குன்னா அந்த இடத்துக்கு இந்த இடம், பிறகு அங்கிருந்து அங்கே போகிறதுல நம்ம கம்பேர் பண்ண முடியுமா என்றால் முடியாது. காரணம்,
இருக்கிற அந்த லட்சியத்துக்கு பாதையே 2 ஸ்டேஜாக இருந்தால் கம்பேர் பண்ண முடியாது, கம்பேர் பண்ணக்கூடாது. எது உயர்ந்தது எது தாழ்ந்ததுங்கிற கேள்விக்கு அங்கே இடம் கிடையாது. ஆகவே இப்பொழுது சகுண பக்தி நிர்குண பக்தின்னு 2 சாதனை இருக்குது. அர்ஜுனன் எது உயர்ந்ததுன்னு கேட்பதிலிருந்து எது சுலபம் எது உயர்ந்ததுன்னு தெரிஞ்சால் நான் அது வழியாக போயிடுறேன், கஷ்டமான ரூட்டில் நான் எதற்கு போகணும். இப்போ 2 ரூட் இருக்குது, நல்ல ரூட்டு தெரிஞ்சால் அதில் போகிறது சௌகரியம், கஷ்டமான ரூட்டில் எதுக்கு சூஸ் பண்ணி போய் ரொம்ப கஷ்டப்படணும். அந்த எண்ணத்தில் அர்ஜுனன் கேட்டு பகவான் உனக்கு இந்த ரூட்டு சரி, நீ இதில் போ, மற்றவங்கெல்லாம் அதில் வரட்டு அப்படின்னு பகவான் சொல்லலாம். ஆனால் நிர்குண சகுண விஷயத்தில் சகுண பக்தி ஒரு ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். சகுண பக்தியின் மூலமாகத்தான் ஒருவன் நிர்குண பக்திக்கு போயாகணும், அது செகண்ட் ஸ்டேஜ். 2 படியாக இருக்கின்ற நிலையில் எது உயர்ந்தது எது தாழ்ந்தது என்று ஒப்பிட்டு பேச முடியாது, பேசவும் கூடாது. ஆனால் ஒன்று கேட்கலாம், இந்த 2ல் எனக்கு எது உகந்ததுன்னு கேட்கலாம். இப்போ ஒருவர் கீழே நின்றுட்டுருக்கார், நான் எந்த ஸ்டெப்பு எடுத்துக்கணும்னு கேட்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிறவர் இப்போ எனக்கு எது உகந்ததுன்னு கேட்கலாம். ஆனால் இந்த 2க்குள்ளே உயர்வு தாழ்வு பேச முடியாது, எனக்கு எது உகந்ததுன்னு கேட்கலாம். இப்போ அர்ஜுனன் அறியாமையினால் இப்படி கேட்டிருக்கின்றான்னு நம்ம பொருள் சொல்லலாம், அல்லது அர்ஜுனனுக்கு அறிவு இருக்குதுன்னு நாம் நினைத்தால் இந்த 2ல் எது உயர்ந்தது எனக்கு என்ற ஒரு வார்த்தை இங்கே சேர்த்திட்டோம்னா ஒரு சாதகனுக்கு இது எது உயர்ந்தது என்றால் பிறகு அர்ஜுனன் தெரிந்து கேட்டிருப்பதாக நாம் பொருள்படுத்தலாம். ஆனால் அர்ஜுனா பொதுவாக கேட்டிருக்கான், இந்த கேள்வியே தவறாக இருக்கின்றது. என்னன்னா இந்த 2ல் எது சுப்பீரியர் எது உயர்ந்தது என்ற கேள்வி தவறு. ஆகவே பகவான் நேரடியான பதில் கொடுக்க போவதில்லை. எப்படி கொடுக்க முடியும்? எது உயர்ந்ததுன்னு கேட்டால் பகவான் சொல்ல போவதில்லை, வேறு பதில் சொல்ல போகின்றார். அடுத்த வகுப்பில் அந்த பதிலை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.